திரு உதயநிதி வந்தார் பாவம். அவர் என்னாரு கார் பண்ணி விடுறார். நாட்டுக்கு அதே முக்கியம். நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பிரச்சாரத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி குறித்து விமர்சனம் செய்துள்ளார். அப்புறம் திரு உதயநிதி வந்தார் பாவம். அவர் என்னாரு கார் பண்ணி விடுறார். நாட்டுக்கு அதே முக்கியம். நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கல, புதிய கல்லூரிகளால் கொடுக்க முடியல, விலைவாசி குறைக்க முடியல, சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியல. இப்படிப்பட்ட காலத்தில் சென்னை மாநகரத்தில் கார் பந்தயம் நடத்துறார். பல நூறு கோடி ரூபாயில கார் பந்தயம் நடத்துறார். யார் விட்டு பணம்? மக்களுடைய வரி பணம். இது எதற்காவது செலவழிச்சு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டாந்தா வரவேற்கலாம். அதுக்கு அடுத்தது அப்பாவுக்கு பேனா வைக்கிறாங்க. பேனா வைங்க, நான் வேண்டாங்கல. எழுதாத பேனா நடுக்காட்டில் வச்சு என்ன பண்ண போறேன்? எழுதாத பேனாவை 82 கோடியில நடுக்கடல வைக்க வேணுமா? யார் விட்டு பணம்? உங்க பணம் தானே. ஏன் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு 8000 கோடி அவருடைய ட்ரஸ்ட்ல இருக்குது. ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. அதுல எடுத்து வெயி. யார் வேண்டாங்கிறா? சரி, அப்படியே வைக்கிறாங்க கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பாவுக்கு வைக்கலாம்னு ஆசைப்பட்டா கூட அவருடைய நினைவு மண்டபத்துக்கு முன்னாண்ட அது அங்க நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க பீச்சில். அங்க போய் ஒரு 2 கோடியில பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? எப்படி மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வது என்பதை பாருங்க. தினந்தோறும் ஒரு பக்கம் விளம்பரம். 2 மாசம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 4 கோடி ரூபாய் ஒரு பக்கத்துக்கு. தமிழ்நாடு முழுசும் போனா தந்தி பேப்பர்ல போனா 65 லட்சம் ரூபாய், மற்ற பேப்பர்ல 40-50 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்புறம் தொலைக்காட்சியில் விளம்பரம். இப்படி ஒரு நாளைக்கு 4 கோடி ரூபாய் அரசாங்க வரி பணத்தை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.